Hello everyone and welcome. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோக்ராமர் ஆகிறதுக்கு என்னென்ன வேஸ் ஆக்சுவலாக என்ன ரோட் மேப். ஓகே, ஸோ பிஃபோர் ஆக்சுவலி ஸ்டார்ட், ஸோ நம்ம சேனலோட ப்ராமிஸ் என்ன நம்ம பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஹவ் வி ஆர் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சேனல்ஸ். ஸோ மற்ற சேனல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸை டீச் பண்ணுவாங்க, கமாண்டை டீச் பண்ணுவாங்க, அண்ட் குவிக்கான ஃபாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் தே மே காப்பி பேஸ்ட் அ கோடிங் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அண்ட் வி டோன்ட் நோ லைக் ஹவு டு ரியலி சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக மற்ற சேனல்ஸில் நோட்டீஸ் பண்ணது. பட் இந்த சேனலில் நம்ம ஆக்சுவலாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு டு திங்க் ரியலி லைக் அ ப்ரோக்ராமர். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டோ. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளமை எப்படி பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்னதாக எழுதுறது, ரைட். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணுறது, ரைட். பிகாஸ் நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணும்பொழுது அது ஈஸியாக இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா பைத்தன். ஓகே, ஸோ நான் ஏன் பைத்தன் யூஸ் பண்ணுங்கிறத அப்கமிங் டைமில் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா டீபக்கிங். ஓகே, ஸோ டீபக்கிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதும்பொழுது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது, ஸோ அதுக்கு பேர் தான் டீபக்கிங். ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹவு டு மேக் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் ப்ராப்ளம் சால்வர்ஸ் யூஸிங் அ ப்ரோக்ராமிங். ஸோ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டீச் பண்ணுறது, ரைட். ஸோ now we will actually see இந்த ரோடுங்கிறது யாருக்காக. Okay, so mainly for school students. Of course anyone can start, but mainly focused on school students, college beginners especially. Okay, because they are actually enter into a college and they will actually learn more about a programming if they are a computer science students. So for them இது அவங்களுக்கு really useful இருக்கும். அண்ட் நான் ஐடி லேர்னர்ஸ். ஸோ நான் ஐடியில் இருக்கிறவங்க ஐடியில் ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இந்த சேனல் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ப்ரீ ரிக்வெசட் லைக் இந்த சேனல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆர் இந்த சேனல் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூரியாசிட்டி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆக்சுவலாக. அண்ட் அஃப்கோர்ஸ் we will actually make how to build that curiosity when you watch this வீடியோ கண்டினியூஸ்லி. ஸோ பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, பிகாஸ் நாங்கள் மற்ற சேனல் மாதிரி ஒரே வீடியோவில் 10 hours ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டோம். பிகாஸ் எவ்ரி வீடியோ பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes இருக்கும். இஃப் இட் இஸ் சிம்பிள், மேக்ஸ் டு மேக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டாபிக், இட் மே ஆக்சுவலி சேஞ்ச், பட் வி வில் நெவர் ஆக்சுவலி கிராஸ் மேக்ஸிமம் ஆஃப் 15 to 20 ஆர் மேக்ஸ் டு மேக்ஸ் 30 minutes நாங்கள் க்ராஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஸோ கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அப்கமிங் செஷன்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ மீன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது ஐ வில் ஷோ யூ. அண்ட் பைத்தன், அஃப்கோர்ஸ் as I said earlier, பைத்தன் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் நோட் புக் அண்ட் பென். ஸோ நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் நோட் புக். ஸோ அதை நீங்கள் லேட்டராக ரெஃபர் கூட பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் மிஸ்டேக் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ யூ வில் ஆக்சுவலி லேர்ன். ஓகே, ஸோ அதனால் மிஸ்டேக் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ஆக்சுவலி வரி அபவுட் இட், யூ ஆர் லேர்னிங். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி த திங்க் வில் ஆக்சுவலி மேக் யூ அ ரியல் ப்ரோக்ராமர். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ரோட் மேப். ஸோ இந்த சேனலோட ரியல் ரோட் மேப். ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் அண்ட் மைண்ட் செட். ஓகே, ஸோ செட்டப் அண்ட் மைண்ட் செட்ங்கிறது so how to like install a tools like a VS Code and Python and think in steps. Okay, so ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி இன்புட் எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட் காமிக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா திங்க் இன் ஸ்டெப்ஸ், ஒரு லாஜிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுறது. ஓகே, அண்ட் ஃபைனல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் மெமரி. ஓகே, ஸோ எப்படி ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு லாங்குவேஜ் லைக் பைத்தனில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேல்யூஸ் அண்ட் மெமரி அலோகேட் ஆகுது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். அஃப்கோர்ஸ் லேட்டர் வீடியோஸில் ஐ வில் டெல் யூ ஹவு டு ஹவு டஸ் திஸ் வேல்யூ ஸ்டோர்ஸ் இன் டீட்டெயில்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஓகே, ஒரு வேலையை எப்படி கண்டிஷனை பேஸ் பண்ணி மாற்றி பண்ணுறதுன்ட்டு, அதுதான் டெசிஷன்ஸ். ரெப்பிடேஷன். ஸோ ரெப்பிடேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு போரிங் ஸ்டஃப்பை
ரிப்பீட்டடாக பண்ணும்போது தான் we will actually fed off, right? ஸோ ஆனால் கம்ப்யூட்டருக்கு அதை எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணுறது? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் திங்கிங் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த வேர்டிங்லாம் யூ டோன்ட் ஆக்சுவலி கெட் பேனிக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் கிவிங் யூ அ கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் அ ரியல் ப்ரோக்ராமர், அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கான்செப்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூ டோன்ட் ஆக்சுவலி கெட் பேனிக். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ப்ரோக்ராம். ஸோ இந்த எல்லா கான்செப்டையுமே மர்ஜ் பண்ணி நம்ம ஒரு பேசிக் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் ஃபைனலி இஃப் யூ கெட் த என்டையர் கான்ஃபிடென்ட் ஆஃப் ஹவு டு ரைட் அ ரியல் ப்ரோக்ராம்ஸ், தென் வி வில் என்டர் இன் டு writing or developing the projects. So this is actually the roadmap to become anyone into a real programmer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தன் ஒன்லி. ஸோ நம்ம ஏன் பைத்தன் ஆக்சுவலாக இது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகே, ஸோ பைத்தன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி த பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் வித் ஹைலி ரீடபிள் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்மேட்டிங் ஆர் ஈவன் ஃபார் ரைட்டிங் சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமுக்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ரைட் 3 to 4 lines of code. பட் பைத்தனில் அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஃபார் ஆட்டோமேஷன், டேட்டா, வெப் அண்ட் ஏஐ. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம சூஸ் பண்ண லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தன். ஸோ I can choose Java or C or any other latest languages, but Python is really powerful and easy to learn also. It's a very good for beginners. Okay, and what are we actually avoiding? So நான் சொன்ன மாதிரி நான் எல்லா லாங்குவேஜும் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பைத்தன் மட்டும்தான். பிகாஸ் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ரியலி திங்க் லைக் அ ப்ரோக்ராமர். ஸோ இஃப் யூ திங்க் லைக் அ ப்ரோக்ராமர், யூ கேன் ரைட் அ ப்ரோக்ராமிங் இன் எனி ஆஃப் த லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி கமாண்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு கூகுள் அவைலபிளாக இருக்குது, சாட் ஜிபிடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் எதையுமே நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம். அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஆக்சுவலி திங்க் அபவுட் வாட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர். ஸோ இப்போதைக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா கோடை காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டோம். எவ்ரி திங் வி வில் ரைட் இன் அ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா we will actually think about that. Okay, so these are all the roadmap we were actually using it for every lesson. So இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ராப்ளம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை எப்படி சிம்பிள் லாங்குவேஜில் கன்வே பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆர் இஃப் நீடட் இருந்துச்சுன்னா நம்ம இதே டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃபிக்கலாக காமிப்போம். லைக் பாக்ஸஸ், ஆரோஸ், டேபிள்ஸ் இதை வச்சு. அதுக்கப்புறமா அந்த கான்செப்ட்ஸை எப்படி ப்ரோக்ராமாக எழுதுறது யூஸிங் பைத்தன். ஓகே, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹவு டு ஆக்சுவலி ரிசால்வ் இட். ஸோ எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதுவுமே வி வில் ஆக்சுவலி டிஸ்கஸ் இட். ஸோ எவ்ரி லெசன் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் வாட் இஸ் மை ஃபைனல் அவுட்கம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே வில் பிகம் ஓகே ஆஃப்டர் ஃபினிஷிங் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ. So they can actually explain a problem before writing a code. So ஒரு கோடை எழுதுறதுக்கு முன்னாடி they can actually explain. ஸோ அந்த ப்ராப்ளமை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பார்த்த உடனே, பைத்தன் ப்ரோக்ராம் பார்த்த உடனே they can easily read and they can understand what it is. Okay, and they can actually build a small useful projects. Of course we will actually do it together. And they can continue learning any language later. Meaning நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமராக திங்க் பண்ணோன்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வேணாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ தே கேன் ஆக்சுவலி கெட் அ கான்ஃபிடென்ட் ஆஃப் திங்க் லைக் அ ப்ரோக்ராமர் அண்ட் தே கேன் கண்டினியூ லேர்ன் எனி லாங்குவேஜ் இஃப் தே ரியலி ரிக்வயர். அண்ட் ஃபைனலி தே கேன் debug the errors without having any fear. ஓகே, ஸோ எங்கள் சேனலோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தனை லேர்ன் பண்ணுங்கள் ஸ்லோவாக, ஸோ கிளியராக திங்க் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃபைனலி யூ வில் பிகம் அ ரியல் கம்ப்ளீட் ப்ரோக்ராமர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கோட ரோட் மேப். எங்கள் சேனலோட மோட்டோ அண்ட் ரோட் மேப். ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ வில் see you in the next lesson.